ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சீருக்கு தைச்ச ப்ளவுஸு தான். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. அதாவது பிக் சைஸாக இருக்கிற ஆரி ஒர்க் ரெடிமேட் டிசைனை நம்ம வந்து எப்படி, அதாவது 40 சைஸ்லேருந்து 32 இன்ச்சஸ்க்கு நம்ம எப்படி மாற்றுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் தெரிஞ்சாவே நீங்கள் எல்லா ஆரி ஒர்க் ரெடிமேட் ப்ளவுஸுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நல்ல ஒரு நம்ம பார்டரும் ப்ளவுஸும் நாவப்பழ கலரு, சேரீ வந்து நல்ல ஒரு எல்லோ வித்து க்ரீன் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி சேரீ. இந்த சேரீயோட ப்ளவுஸ் வந்து ரெடிமேடாக இதுலேயே போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அதை தான் எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து இது வந்து கைக்கு டிசைனு நல்லா கிராண்டான டிசைன் போட்டிருக்காங்க. இந்த சேரீலேயே வந்து ஒர்த்தான ரொம்ப கிராண்டான டிசைன் தான் அது. இதுவே நீங்கள் வெளியே கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000லாம் வரும் இந்த டிசைனுக்கு. இதில் என்னென்னா பேக்குக்கும் 2 கைக்கும் மட்டும் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து எப்படி நம்ம 32 இன்ச் சைஸுக்கு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டேன். மெஷர்மெண்ட் அளவுக்கு நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கை கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கையோட சென்டர் பார்ட்டும் அந்த டிசைனோட சென்டர் பார்ட்டும் மார்க் பண்ணி தான் நம்ம கட் பண்ணணும். சிங்கிளாக போட்டு ஓப்பனில் போட்டு மேக்ஸிமம் எல்லா ஆரி ஒர்க்குமே வந்து நம்ம ஓப்பனில் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும், மார்க் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு கை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லாமே வந்து வச்சு பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த கிளாத்து வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிசைன்ஸும் எதுவும் அடிபடாமல் நமக்கு கவர் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து 2வது ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மேலே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு எக்ஸ்ட்ராஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டு 2 ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒன்று என்ன ட்ராபேக்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் வந்து இதில் கிடையாது. பேக்குக்குமே ஸ்லீவுக்கும் மட்டும்தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஏன் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு ஸ்டிச்சிங்க்கே காஸ்ட் அதிகமாக வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறது, அதாவது இந்த டிசைனை வந்து நம்ம அப்படியே அதில் உட்கார வைக்கணும், மெஷர்மெண்ட்டு மாறாமல். இப்போ வந்து நான் 2ஆக மடித்து போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு நெக் ஓப்பன் வந்து 2.25 இன்ச்சு தான். பட் ஆனால் இதோட வித்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் இருக்குது. ஓகே, இப்போ நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், 3.25 இன்ச் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் போட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு 2.25 இன்ச்சுனா இந்த சைடு 2.25, இந்த சைடு 2.25, தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலேருந்து ஆஃப் பார்ட்டுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே ஜாயிண்டில் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பார்ட்டை வச்சு பாருங்கள், அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு. அது 2.25 நெக்கு வந்து சின்னதாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3.25 இன்ச்சு இந்த நெக்கு, இப்போ வந்து நமக்கு 2.25 இன்ச்சுக்கு வந்து சின்னதாயிருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம நெக்கை வந்து சின்னது படுத்தி ஒவ்வொரு சைஸுக்குமே தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து கரெக்டாக இந்த சென்ட்ரு பார்ட்டை எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு மேலே வந்து 1/2 இன்ச், அதாவது ஆரி ஒர்க்குக்கு மேலே 1/2 இன்ச்சு வந்து வைக்கிற மாதிரி கிளாத்தை வச்சுட்டு ஓப்பனில் விரித்து போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே வந்து 1/2 இன்ச்சு நீங்கள் கண்டிப்பாக விடணும். அந்த 1/2 இன்ச்சு ஷோல்டர் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச்சு. நீங்கள் ஆரி ஒர்க்கு கரெக்டாக டிசைனுக்கு கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களால் அந்த இடத்துல தையல் போட முடியாது. ஜாயின் போடும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். கீழேயும் தள்ள முடியாது, நமக்கு மேலேயும் தள்ள முடியாது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு, பேக் கட் பண்ணியாச்சு. மிச்சம் இந்த கிளாத்தில் நான் 2ஆக மடித்து போட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பார்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டு எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி நீங்களும் 2ஆக மடித்து போட்டு ஃப்ரண்ட் எந்த இடத்துல இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கிளாத்து கரெக்டாக இருக்கான்னு
செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஒரு பார்ட்ஸுமே கரெக்ட் பண்ணணும். நீங்கள் 2 பார்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு கடைசியில் 3வது பார்ட்ஸு கிளாத் பத்தலைன்னா ஆரி ஒர்க்கில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. மற்ற ப்ளவுஸ்லையாவது ஏதாவது ஜாயிண்ட் அங்கே இங்கே போடலாம். ஆனால் இதில் எதுவுமே போட முடியாது. ஓகே, இப்போ நமக்கு வந்து கட்டிங் பார்ட் முடிஞ்சுது. அடுத்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு வரலாம். நான் கீழே வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தேன். இப்போ வந்து 2லேயுமே நான் சென்டர் பார்ட் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த சென்டர் எடுத்து அது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது விலகாமல் இருக்கிறதுக்காக அந்த டிசைன் வரைக்கும் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் சைடில் 2 ஸ்டிச்சு போடுறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சு போடும்போது உங்களுக்கு வந்து அந்த சென்டருக்கு வந்து கரெக்டாக விலகாமல் வரும். ஏன்னா நமக்கு வந்து இந்த டிசைனில் அந்த சின்ன பாருங்க மேலே ஏறி கீழே இறங்குது பார்த்தீங்களா? அந்த டிசைன் வந்து மெயினு ஸ்லீவுக்கு. அது வந்து நம்ம கைக்கு வந்து சென்டராக வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இத்தனை விஷயங்கள் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நெக்கு கரெக்டாக பண்ணணும், ஸ்லீவு கரெக்டாக பண்ணணும். எல்லாமே அந்த நம்ம மெஷர்மெண்ட் கட் பண்ணது ஒன்றா இருக்கும், அங்கே இருக்கிறது ஒன்றா இருக்கும். அதுக்கு கால்குலேட் பண்ணி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதனால தாங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸு தைக்கிறதுக்கு வந்து காஸ்ட்டு வந்து ஜாஸ்தி ஆகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ரெடிமேடு தைக்கிறதுக்கு என்னடா அதே ப்ளவுஸு தான் இதுவும் தைக்கிறாங்க. பட் ஆனால் இதில் எந்த டிசைனுமே இல்லை, அதில் இருக்கிற டிசைனை தான் இவங்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. நீங்களே பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. இதில் வந்து நான் சிங்கிள் ஃபுட்டு மாற்றிருக்கேன். சிங்கிள் ஃபுட்டு மாற்றி தான் ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் வந்து அந்த எட்ஜில் வந்து தையல் போட முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து கீழே போட்டுட்டு நான் சுற்றி வரமே ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டேன்னா நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ண வேண்டியது தான். அதுவும் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ணுற வேண்டியது 2யும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து நான் டபுள் ஃபுட்டில் மாற்றிட்டேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து 2 ஸ்லீவுமே ரெடி ஆயிடுச்சு. சென்டர் நாச் போட்டு லெஃப்ட் ரைட் வந்து கரெக்டாக முக்கியமானது இதில் லெஃப்ட் ரைட்டு தான். ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம பேக் பார்ட்டுக்கு வந்துடலாம். பேக்கில் வந்து இந்த மாதிரி நெக் ஓப்பன் வந்து 2.25 4.5 இன்ச்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் எதுன்னு சொல்லிவிட்டு. அதே சென்டரில் நீங்கள் லைனிங் கிளாத்தையும் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி வச்சுட்டு இந்த லைனிங் கிளாத்தையும் வச்சு விலகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக நேர் ஸ்டிச்சு போடுங்க. நேர் ஸ்டிச்சு இந்த மாதிரி போட்டுட்டு அப்போ தான் வந்து நமக்கு விலகாமல் இருக்கும். இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுனா அவ்வளோ ஈஸியான காரணம் இல்லை. இதுக்கு காஸ்ட் ஏன் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்னால் தான். ஓகேவா? இந்த சென்டரில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அதை அப்படியே திருப்பி நான் வந்து இந்த டிசைன் தெரியறதுக்காக சிங்கிள் ஃபுட்டு மாற்றிருக்கேன். சிங்கிள் ஃபுட்டு மாற்றிட்டு இதோட எட்ஜில் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த டிசைனோட எட்ஜில். ஏன்னா அந்த சைடு திருப்பி போடுறதுனா கொஞ்சம் சிரமமான வேலை. அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சிசர் கட் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சிசர் கட் போட்டு அதை அப்படியே திருப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு வந்து நெக்கோட வேலை முடிஞ்சுது. கரெக்டாக அந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம எடுத்து ஒன்று மேலே 1/2 இன்ச்சு கேப் இருக்கணும். இதெல்லாமே நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். இது ஏதோ ஒன்று மிஸ் பண்ணாலுமே நம்மளால் இந்த ப்ளவுஸே வந்து வீணாக போயிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ ஒர்க் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட்னால் தப்பாக போச்சுன்னா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், நம்மளோட கஸ்டமருக்கும் எவ்வளோ இதாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஒவ்வொன்றுமே பார்த்து தான் ரொம்ப கவனமாக 1/2 இன்ச்சு அளவாக இருந்தாலும் சரி 1/4 இன்ச் அளவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ணி சிங்கிள் கைடோட வேலை முடிஞ்சது. அடுத்தது டபுள் சைடோட தான். டபுள் சைடு இந்த மாதிரி சுற்றி வரமே ஸ்டிச்சு போட்டு நான் எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி சுற்றி வரமே ஸ்டிச்சு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். இன்னி அவ்வளோதான். இதில் இருக்கிற எல்லா ரிஸ்க்குமே வந்து நமக்கு கவர் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு இருந்திருந்தால் நான் வந்து ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணுறது இதில் காட்டியிருப்பேன். பட் இதில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு டிசைன் கொடுக்கல. அதனால் வந்து நான் பேக்கும் ஸ்லீவும் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாமே பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸுக்கு நீங்கள் மாற்றுறதுனா இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாமல் அதில் இருக்கிற டிசைன்களவே அப்படியே அசிங்கமாக ஸ்டிச் பண்ணுவாங்க. சப்போஸ் அசிங்கமாக கிடையாது, அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டு, அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டு, ஆரி ஒர்க் போட்டிருக்கிற மெஷர்மெண்ட்டு அதெல்லாமே முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களால் முடியாத பட்சத்துக்கு மட்டும் அவங்ககிட்டயே சொல்லிடுங்க, கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி தான் வரும், டிசைன் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கோல்டன் கலரில் கிராண்டான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து இது பெரிய சைஸ் ப்ளவுஸ் மாதிரியே தெரியல. டிசைனும் ரொம்ப பெருசாக தெரியாமல் அழகாக சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு சூப்பரான டிப்ஸ் கொண்டு வரேன். இது என்னோடய கஸ்டமர் வந்து கார்த்திகாங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.